இந்திய மண்ணில் இருந்து ஒவ்வொரு ஊடுருவல்காரரையும் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஒட்டுமொத்த நாட்டையும் ஊடுருவல்காரர்களிடமிருந்து விடுவிக்க மோடி அரசு உறுதி பூண்டுள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் மற்றும் அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசினர். வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐஜேகே இணைவது குறித்தும் போட்டியிட வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்தும் ஆலோசித்தனர். ஆசான்களை தொடர்ந்து அலட்சியப்படுத்தும் திமுக அரசின் ஆணவம் அருவருக்கத்தக்கது என நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். NCERT 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பால் சர்ச்சை எழுந்தது. இது பற்றி விரிவான விசாரணை தேவை. அந்த பாடப்புத்தகத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து நாளை பேச்சுவார்த்தைக்கு நடத்த வருமாறு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது.